அனைவருக்கும் வணக்கம். இன்று பொங்கல் திருநாளை முன்னிட்டு ஒரு பொங்கல் சிறப்பு காணொலியை இன்று பதிவு செய்கிறோம். அனைவருக்கும் இனிய பொங்கல் தின வாழ்த்துக்கள். நமது எம்கே ஹார்ட் லங் வாஸ்குலர் ஃபவுண்டேஷன் மற்றும் ஸ்ரீ ராமையா மெடிக்கல் ட்ரஸ்ட் சேர்மன் டாக்டர் PR முருகேசன் அவர்கள் இன்று நம்முடன் பொங்கல் சிறப்புரையாற்ற இணைகிறார். சார் வணக்கம். சார் வணக்கம் பிரகதீஷ். பொங்கல் நல்வாழ்த்துக்கள். நன்றி சார். பொங்கலை ரொம்ப நன்றி சார். சார், இந்த தொகுப்பு வந்து நம்ம மெயினா எடுக்கணும்னு நினைச்சதுங்க சார். நம்ம லாஸ்ட் இயர் வந்து உங்களோட 25th இயர் இன் மெடிக்கல் ஃபீல்ட வந்து நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணோம் சார். அதை நம்ம செலிப்ரேட் பண்ணோம் சார். பட் ஆனா அதை பத்தி நம்ம பெருசா பேசலைங்க சார். அது வந்து நம்ம இந்த கோயம்புத்தூருக்குள்ளேயே வந்து அது இதாயிடுச்சு சார். நம்ம ஊர் மக்களுக்கு நீங்க கடந்து வந்த பாதை இதெல்லாம் வந்து நம்ம பேஷண்ட்ஸ் நிறைய பேர் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க சார். நம்ம இந்த புக்ஸ் எல்லாம் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணும்போது நம்ம பேஷண்ட்ஸ் நிறைய பேர் நம்மள்ட்ட கேட்கறது என்னன்னா, சாரை பத்தி ஏதாவது புக் எழுதிருக்கீங்களா கொடுங்க, சாரை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நம்ம பேஷண்ட்ஸ் கேட்பாங்க சார். ஸோ இது இந்த இன்டர்வியூ வந்துட்டு உங்களோட கடந்து வந்த பாதை இதை பற்றி மட்டும்தாங்க சார் இருக்கும். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாங்க சார். உங்க இளம் வயது உங்க கிராமம் எப்படிங்க சார் இருக்கும்? நீங்க இப்ப சொன்னது என்னன்னா, இது ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் இல்ல, ஒரு அறிமுகம் தான். உங்களை நீங்க உங்க மண்ணுக்கு அறிமுகப்படுத்துறீங்க. எனது ஊர் எனது பெருமைன்னு எப்பவுமே சொல்லுவோம். நாம இந்த அளவுக்கு வளர்ந்து ஒரு இறுதி அறுவை சிகிச்சை 22 ஆண்டுகள், 1/4 நூற்றாண்டு கடந்து வந்திருக்கோம்னா அது நம்ம மண்ணு கொடுத்த ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதம். அந்த ஊரு, அங்க இருந்த மக்கள், அந்த வாழ்க்கை முறை இதெல்லாம் வந்து நம்ம இந்த அளவுக்கு உயர்த்தி. குறிப்பா நீங்க கேட்கணும்னா நன்றி யாருக்கெல்லாம் சொல்லணும் அப்படின்னா, நம்ம எல்லாருக்கும் நன்றி சொல்லணும். நம்ம பெற்றோர், மனைவி, மக்கள், நம்மளுடைய கூட பிறந்த சகோதர சகோதரிகள், நண்பர்கள், உறவினர்கள், நம்ம மண்ணு அது வளர்த்தது பல இருக்கிற ஒரு குளமா இருக்கட்டும், குட்டையா இருக்கட்டும், மரமா இருக்கட்டும், மாடு ஆடு கூட வளர்ந்தது எல்லாமே நம்ம வளர்த்துருக்குதுன்னா அது மிகப்பெரிய உண்மை. அந்த வகையில் நீங்க கேட்கும்போது ஒரு உட்கிராமம் தான் அப்பெல்லாம் சொல்லுவோம். ஏன்னா உட்கிராமத்துல வந்து ரேடியோவை தவிர வேற எந்த ரீச் ஆகும். டெலிவிஷன் அப்படிங்கிறது அங்கே அப்பாற்பட்டது. ஒரு சில நிகழ்ச்சினா எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு. எம்ஜிஆர் அந்த காலத்துல இறந்தது நேரலை காணலாம்னு சொல்றோம்னா நாங்கள் செய்தியாளர் ஒரு நியர்பை டவுன்ல போய் தான் பார்க்க முடியும். அதுதான் அப்படி ஸ்டேட்டஸ். இப்ப நம்ம எடுக்கிறதெல்லாம் கையிலே வச்சு பார்க்கணும். இப்ப அது மாதிரி இல்லை. ஒரு எழுதின பரீட்சையோட ரிசல்ட் தெரிஞ்சுக்கனால நாம வெயிட் பண்ணி அந்த கடலூர்ல இருந்து வர்ற பஸ்ல வர்ற பேப்பர் வச்சுதான் தெரிஞ்சுக்கணும். அதுல ஒரு மேல அந்த பஸ்ஸுக்கு மேல நின்று படிப்பாங்க நம்பர். அந்த நம்பர் ஏதாவது 1 hour படிக்கிறது விட்டுட்டா கூட அன்னைய கட்டத்துக்கு நம்ம ஃபெயில். அடுத்த நாள் தினத்தந்தியில தான் தெரியும். ஸோ மாலை மண்டல ரிசல்ட் தினத்தந்தியில கன்ஃபார்ம் பண்ணி அப்புறம் நம்ம பள்ளிக்கு வந்து 15 நாள் கழிச்சுதான் அந்த ரிசல்ட் வரும். அது வரைக்கும் ஃபெயில் பாஸ் எதுவுமே உறுதியாகப்பட்டதா இருக்காது. ஃபெயிலானவங்க பாஸ் ஆனவங்க, பாஸ் ஆனவங்க ஃபெயில் ஆனவங்க நம்பர் இதுல இப்போ 75ல இருந்து 78 ஒரு ஹைஃபன் போடாம விட்டுட்டாங்க, கோடு கிளிக்காம விட்டுட்டாங்கன்னா நமக்கு அந்த இடைப்பட்ட 3 பேர் ஃபெயில் ஆயிடும். ஸோ அப்போ மாதிரி ஒரு காலகட்டத்துல ஒரு கிராம சூழ்நிலையில் இருந்து வளரும் போது நிறைய தாக்குதல்கள். நாம படிக்கணும், நாம வந்து ஒரு நல்ல ஒரு இதுக்கு முன்னேற்றத்துக்கு வரணும். அப்ப நமக்கு ரொம்ப இன்ஸ்பைரிங்கா இருக்கிறவங்க தான் கேட்டீங்கன்னா, கிராமத்துல போஸ்ட்மேன் அவங்க சைக்கிள் வருவாங்க, பேண்ட் ஷர்ட் போட்டு வர்ற ஒரு வீட்டுல இருக்கும் போஸ்ட் மேனா இருக்காங்க. வீடு வந்து கடிதம் கொடுக்குறாங்க. அப்புறம் இந்த சுகர் கேன் ஆபீசர், சுகர் கேன் இன்ஸ்பெக்டர்னு சொல்லுவாங்க. அவங்க தே ஹேவ் ரைட் டு கிவ் ஆர்டர் டு கட் த சுகர் கேன். சக்கரா அதிகாரிகள் இதை மாதிரி ஒரு வியூ. அப்புறம் வந்து இந்த கம்பவுண்டர்னு சொல்லி வீடு வந்து ஒரு கேலண்டர் மாதிரி ஒரு மார்க் பண்ணிட்டு மலேரியா இதை செக் பண்ணுறது, வேக்சின் கொடுத்து எல்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்க ஊருக்கு வந்து அப்போதைக்கு சிகிச்சை கொடுக்கறதுக்கான ஒரு லீக் சில கம்பவுண்டர் ஊர்ல தான் சொல்லுவாங்க. இந்த பீரியட் ஒரு 3 குரூப் மட்டும்தான் நமக்கு அறிமுகமானவங்களா இருப்பாங்க. ஊருக்குள்ள ஒரு பேண்ட் ஷர்ட் போட்டு வந்தாலே அவங்க எல்லாம் படிச்சவங்க, டவுன்ல இருந்து வராங்க, சிட்டில இருந்து வராங்கிற ஒரு கான்செப்ட் இருக்கும். நாம வயலும் வாழுமா வாழ்ந்த காலங்கள் தான் அது. அப்ப ஆனா படிக்கணும், இதெல்லாம் அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு நினைச்சது வந்து ட்ரீம் தான். இப்போ ஒரு கிராமத்துல இருந்து வெளியில வரணும் அப்படின்னா முதல்ல உங்களுக்கு நிறைய சிரமங்கள் இருக்கு. அது பொருளாதார ரீதியா இருக்கலாம், இல்லை நம்ம குடும்ப சூழ்நிலை இருக்கிற சில காம்ப்ளெக்ஸான சுச்சுவேஷனா இருக்கலாம். நீங்க வயலும் பார்க்கணும், ஆறுபாடு வளர்த்தாலே பார்க்கணும், அப்பாவுக்கு உதவி பண்ணணும், அம்மாவுக்கு ஒன்று சேர்ந்து பார்க்கணும். இதுவே ஒரு காம்ப்ளெக்ஸான இருக்கும் போது உங்களுடைய படிக்கணுங்கிற கான்சன்ட்ரேஷன் வந்து சில இடத்துல சிதைவடையும். அதனுடைய சரௌண்டிங் இப்போ சம்மர்ல வந்து உங்களுக்கு ஆடு மாடுகள்லாம் வந்து தண்ணி இல்லாம இருக்குதுன்னா அதை அழைச்சி பண்ணி ஒரு குளத்துலயோ ஒரு ஆற்றுலயோ தண்ணி காட்டி அழைச்சி போடுறது கன்சியூம் ஒரு 2 hours.
நீங்க 10ஆம் கிளாஸ் 12ஆம் கிளாஸ் அந்த பப்ளிக் எக்ஸாம் எழுதும் போது இது கூடயே சேர்ந்து நீங்க படிக்கவும் செஞ்சா மட்டும்தான் அந்த டயத்தை நீங்க பாஸ் பண்ண முடியும். அதுதான் கிராமத்துல அந்த காலத்துல இருக்க ஒரு மிகப்பெரிய சவால்னு சொல்லலாம். இந்த சவாலை தாண்டி என்ன பேர் எத்தனையோ பேர் வெளியில வந்து பல ஃபீல்டுல பெரிய பெரிய ஆபீஸர் நிறைய அச்சீவ் பண்ணியிருக்காங்க. இதுக்கெல்லாம் முக்கியமான காரணம் நம்ம ஆரம்ப காலத்துல வழிநடத்திய ஆசிரியர்கள், அங்க இருந்து அந்த பள்ளிக்கூடம். நான் படிச்சது பெரிய நிறுவனம், இதுல இருக்கிற ஒரு பள்ளிக்கூடம். அது வந்து அப்போ ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி, அதுலதான் படித்தோம். அதன் பிறகு வீரமுடியாலத்தில் அங்கிருந்து ஒரு 3 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிற ஒரு பள்ளிக்கூடம், பாரி உயர்நிலைப்பள்ளி, உதவி பெறும் உயர்நிலைப்பள்ளி. அப்போ வந்து கவர்மெண்ட் சப்போர்ட் இருக்கு. அதன் பிறகு அப்படியே ப்ரோக்ரஸ் ஆகி சேத்தியத்தோப்பு தான் நம்ம டவுன், லோக்கல் டவுன். அங்க படிச்சது வந்து தேவங்குடி கோபாலகிருஷ்ணன் அதாவது டீச்சிங். ஏன் என் பள்ளியில நான் திருப்பி ரீகால் பண்ணேன்னா, இந்த 3 லெவல்ல நான் ஜேர்னி பண்ணதுதான் எனக்கு டெவலப் பண்ணாங்க. புரியுது சார். சார் நீங்க வந்து அடிக்கடி சொல்லுவீங்க சார், எங்க அப்பாவுக்கு வந்து என்ன ஒரு சட்ட ஆலயத்துறை அதிகாரி ஆகணும்னு தான் சார். ஏன்னா அவங்க தான் அந்த புல்லட்லாம் வச்சிருப்பாங்க, அவங்கதான் இருக்கிறதுலே பெரிய ஆளாங்க எங்க ஊர்ல, அவங்கன்னா ஊரே அப்படி பயந்து நிற்கும் அப்படின்ற மாதிரி சொல்லுவீங்க சார். நீங்க அந்த மாதிரி ஒரு ஆளா ஆகணும் அப்படின்னு நினைச்சிட்டு எப்படிங்க சார் மெடிக்கலுக்கு கண்டு வந்தாரு? அதாவது எம்பிபிஎஸ் டாக்டர் ஆகணும் அப்படின்றது எப்படி சார் சாத்தியப்பட்டுச்சு? உங்க 10th and 12th லைஃப் எப்படிங்க சார்? ஏன்னா இப்போ 40 வருடங்களுக்கு முன்னாடி நான் ஆரம்பிச்சு சொன்னேன் இல்லைங்களா, இந்த போஸ்ட் ஆபீஸ்ல இருக்க போஸ்ட்மேனு, சுகர் இன்ஸ்பெக்டரு, அது இல்லாம இந்த கம்பவுண்ட் இவங்கெல்லாம் தான் நம்ம கண்ணுக்கு புலப்பட்ட ஒரு பெரிய அதிகாரிகள். பேண்ட் ஷர்ட் போட்டு வர ஒரு நாகரிகமான ஒரு மனிதர்கள் அப்படிங்கிறது நமக்கே தோணுச்சுன்னா அப்போ அவருக்கு மட்டும்தான் எக்ஸ்போஸ் இருந்திருக்கும். அவங்க அதிகபட்சம் டிராவல் பண்ணது செய்தியத்துக்கு சிதம்பரமா இருக்கும், இல்லைன்னா நம்ம தாத்தா ஊர்லாம் தஞ்சாவூர் பக்கம் அங்க இருக்கிறதுனால அந்த பக்கம் வந்திருப்பாங்க. இதை தவிர அவங்களுக்கு கண்ணுல புலப்படுறது டாக்டருங்க தான் இருக்கும். ஆனா அந்த டாக்டருங்கிறது மிகப்பெரிய பணி, மிகப்பெரிய இடம், அது படிப்பு. அவங்க படிச்சு வந்தவங்க பார்த்தோன்னா அவங்க குடும்ப வரலாறுலாம் பார்த்தா எல்லாமே முன்னாடி டாக்டர் வந்திருப்பாங்க. பெரிய பெரிய அதிகாரிகளாவோ இல்லை ஒரு பொலிட்டிக்கலி ஸ்ட்ராங் பர்சனாக இருந்து அவங்க குடும்பத்துல தான் டாக்டர் வந்திருப்பாங்க. ஆனால் ஒரு விவசாயிகள் உட்கிராமங்களுக்கு இந்த டாக்டர் ஆப்ஷன் நினைக்கிறதுக்கு அவங்களுக்கு ஒரு மனப்பக்குவமே இல்லாத காலங்கள். அப்போ இந்த சுகர் ஃபேக்டரி எது சொன்னா அப்போ அந்த கரும்பு ஃபேக்டரிக்கு ஆர்டர் கொடுக்கறது மிகப்பெரிய ஆப்ஷன். அது ஒருத்தர் கொடுத்துட்டாங்கன்னா அவர் வந்து தெய்வம் மாரி. அவங்க உள்ள வந்தாலே புல்லட் சொன்னீங்க இல்லையா, புல்லட்ல வராங்கனாலே சுகர் இன்ஸ்பெக்டர் ஆபீஸரா இருப்பாங்க. அவங்க வந்து அந்த இதுல இலைகள்லாம் பண்ணி கொடுப்பாங்க. கடை சோடா அந்த சின்ன பெட்டி கடைகள்லாம் இருக்கும், ரொம்ப வரவேற்பு இருக்கும். உள் மனசுல நல்ல ஒரு இதோட தான் பண்ணுவாங்க. அவங்க தான் வந்து அப்போ இது அவங்க பார்க்கும்போது என்ன இது படிக்க வைக்க என்ன இருக்குன்னு அவங்களுக்கு மைண்ட்ல தோணிட்டு. அடுத்தது இந்த நியர்பை டவுனுக்கு அடுத்து வந்து நெய்வேலி நிக்னைட் கார்பரேஷன் பழுப்பு நிலக்கிற சுரங்கங்கள், அதுல வேலை பார்க்கறதுக்கு போறவங்க எல்லாம் கொஞ்சம் பெரிய ஆபீசர்ஸ். அது மாதிரி பண்ணுங்க. எங்க ஊர்ல ராமானுஜன் ஒரு அப்பா, எங்க ஊர் ஃபர்ஸ்ட் டாக்டர், நான் மெடிக்கல் டாக்டர் கெமிஸ்ட். அவர் வந்து நெய்வேலியில ஒரு மிகப்பெரிய போஸ்ட்ல இருக்காரு. இதெல்லாம் பார்த்து இன்ஸ்பயர் ஆகி இதே மாதிரி ஒரு குரூப் நம்ம பையனை படிக்கிறதுக்கு நினைச்ச காலத்துல ஒன்று பிஎஸ்சி அக்ரி, அது வந்து நம்ம அக்ரி படிச்சு நான் சுகர் கேன் ஆஃபீஸர் ஆகும். இன்னொன்று வேற ஏதாவது டெக்னிக்கல் இது ஐடிஐங்கிறது ரொம்ப பார்ப்போம் நம்ம ரீஜனுக்குலாம். அப்போ வந்து புத்தூர்னு ஒரு இடம் இருக்கும், அது நம்ம மயிலாடுதுறை போகிற வழி சீர்காழி, அங்கே புத்தூர்னு ஒரு பாலிடெக்னிக் இருக்கு. அதில் படிக்க வைக்கணும். அப்போ அப்ளிகேஷனே வாங்கிட்டு வந்துட்டாங்க. 10th முடிச்சதும் ஐடிஐ போகலாம், 12th முடிச்சதும் இதே மாதிரி என்ஜினியரிங் பிரான்ச்சில் இதெல்லாம் போகலாம். ஸோ இதெல்லாம் சொல்லும்போது எனக்கு மனசில் ஓடிக்கணும், நம்ம நல்லா படிக்கணும், நல்ல ரேங்க் எடுக்கணும் ஒரு இது இருக்கு. அப்புறம் காலகட்டத்தில் எல்லாரும் பேசும்போது பார்க்கும்போது இந்த என்ஜினியரிங்லாம் படித்தா நீங்கள் தலையில கட்சி போட்டு பாலம் கட்டுறதெல்லாம் பார்க்கலாம். அந்த சிவில் என்ஜினியர் தான் எல்லாருக்கும் தெரிஞ்சது. ரொம்ப டிஸ்கரேஜ் பண்ணுவாங்க. எனக்கு அதுல ஒன்றும் தனிப்பட்ட இது இல்லை, டிஸ்கரேஜ் பண்ணுவாங்க. எல்லா வேலையிலும் ஒரு இது இருக்கு, ஆனால் டாக்டர் ஆகிறதுக்கு பெஸ்ட் ஆனால் உங்களால முடியாது அப்படிங்கிற ஒரு சேலஞ்சை நம்ம கொடுக்குறோம். நான் ஸ்கூல் 12ஆம் கிளாஸ் கேட்டீங்க இல்லையா, பிஜிஎம் ஸ்கூல், அதாவது தேவன்குடி கோபாலகிருஷ்ணன். நல்லா படிப்புள்ள எல்லா ஆசிரியர்களும் சொல்லுவாங்க இந்த கலெக்டர் போட்டியெல்லாம் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுவோம். நோன் டு த ஹோல் ஸ்கூல். 10th நல்ல கிரேட் எடுத்தேன், 12th நான் நல்லா படிச்சு ஸ்கூல் ஃபர்ஸ்ட் எடுக்கணும், டிஸ்ட்ரிக்ட் ஃபர்ஸ்ட் எடுக்கணும், எல்லாருமே ஆசைப்பட்டாங்க. அவங்களோட ஆசைக்கு தகுந்த நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ண படிச்சு. அந்த காலத்துல வந்து இங்கிலீஷ் மீடியம் ரொம்ப ரேர், நாம் தமிழ்லேயே தான் படித்தோம். நம்ம ஊராட்சியுடைய தொடக்கத்தில் ஆரம்பிச்சு தேவன்குடி கோபாலகிருஷ்ணன் செய்திகள் படிச்சு தமிழ் தான், நேர்நீள் அகத்தினீள் உள்ளே. இந்த தமிழ்ல படிச்சு டாக்டர் ஆகும்போது அப்போ ஒரு பெரிய சேலஞ்சிங். யார் சொல்றாங்கன்னா ஒன்ஸ் மெடிக்கல் காலேஜ் கொடுக்கணும் இங்கிலீஷ்ல தான் படிக்கணும். இப்பயாவது நம்ம தமிழ் வழி மருத்துவ அறிவியல் நானே நிறைய இனிஷியேட் பண்ணிட்டு இருக்கோம். அப்போ அந்த ஆப்ஷன் இல்லை. ஸோ இதை மேல இருக்கிறதுனால மெடிசன் படிக்கிறது ஒரு ஆப்ஷனாகவே அப்போ இருக்குல்ல. அந்த 12th கிரேட் படிக்கும் போது எனக்கு எல்லாரும் என்ன படிக்க விருப்பம்னு ஆசிரியர் கேட்பாங்க. 12ஆம் கிளாஸ் உள்ள 11 முடிச்சு 12 போனது கேட்பாங்க.
நான் வந்து ஆக்சுவலி இன்ஜினியரிங் படிக்கணும்னு ஆசை இருந்தேன். ஏன்னா இந்த மாதிரியான ஒரு சமுதாய சூழ்நிலை, இந்த பேச்சு இதுல வந்து டாக்டர்ன்றது எனக்கு ஆப்ஷனா எழுதணும்னு அப்போ தோணுது. நிறைய பேர் இன்ஜினியர் ஆகணும்லாம் எழுதிருக்கேன். நான் இன்ஜினியர் எழுதுனேன், எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. பட் அது பண்ணணும் பிறகு கடலூர்ல ஒரு கோச்சிங் சென்டர். சரி, அப்போ நம்ம ஆசிரியர்கள் தான் வழிகாட்டி கடலூர் கோச்சிங் சென்டர். அந்த செயின்ட் ஜோசப் ஹையர் செகண்டரி ஸ்கூல் தான் வந்து அப்போ என்ட்ரன்ஸ் இப்போ இருக்கிற நீட்டை வந்து என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் சொல்லுவாங்க, மெடிக்கல் இன்ஜினியரிங். அது போகுது அந்த அப்ளிகேஷன்லாம் கொடுக்கும்போது மெடிக்கல் வேணுமா இன்ஜினியரிங் வேணுமா போத் வேணுமா நம்ம பிக் பண்ணணும். ரெண்டுக்கும் வித்தியாசம் ஒரு 300 ரூபாய். நீங்க வந்து மெடிக்கல் மட்டும் படிக்கணும்னா 400, இன்ஜினியரிங் மட்டும் படிக்கணும்னா அது 400, ரெண்டு சேர்த்து படிக்கணும்னா 700. இந்த 700 ரூபாய் தான் என்னுடைய டிசிஷனே சேஞ்ச் பண்ணுச்சு. நான் அப்ப நினைச்சேன் இன்ஜினியரிங் தான் படிக்கணும், போத்துலேயே போடலான்ட்டு மெடிக்கல் இன்ஜினியர் ரெண்டுமே சேர்த்து கோச்சிங்காக ஜாயின் பண்ணோம். அப்ப அந்த கோச்சிங் படிக்கும்போது அந்த கோச்சிங்காக வர ஆசிரியர், இந்த தந்தை பெரியார் ஆர்ட்ஸ் காலேஜ் கிடைக்கிறது, அதுலேருந்து வருவாங்க, வெளியிலிருந்து திருப்பந்தம்லாம் இருக்கு, எல்லாருமே வந்து பாசிட்டிவா சொன்ன ஒரு ஃபீல்டு வந்து மெடிக்கல் ஃபீல்டு. டாக்டர் ஆகிறது பாசிட்டிவா சொன்னாங்க. இன்ஜினியரிங் அப்போ வந்து இந்த கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஜஸ்ட் கம்ப்யூட்டர் யாருமே பார்க்காத காலம். எங்க ஸ்கூல்லயே வந்து A-B செக்ஷன் இருக்கும். A வந்து மேத்தமேட்டிக்ஸ், பயாலஜி, கெமிஸ்ட்ரி, பிசிக்ஸ், இந்த 4. B வந்து பியூர் பயாலஜி, பாட்னி, சுவாலஜில அதை படிக்கணும். நான் A குரூப் எடுத்து படிச்சிருக்கனால எனக்கு இந்த 2 ஆப்ஷன், மெடிக்கலும் இன்ஜினியரிங் ஆர் மல்டிபிள் ஆப்ஷன் அக்ரிகல்ச்சர் போகலாம். இந்த பேராமெடிக்கல்லாம் வந்து பிசியோதெரபி, ஆக்குபேஷனல் தெரபி தான் இருக்கு, டென்டல் சர்ஜரி. ஸோ இதெல்லாம் இருக்கிறதுக்காக அந்த A குரூப் படிச்சுட்டு அதோட ஆப்ஷன் இருந்தது. அந்த என்ட்ரன்ஸ் 1 மந்த் கடலூர் ஸ்டேட் படிச்சது என்னோட லைஃபே சேஞ்ச் பண்ணுச்சு. அப்போதான் ஐ தாட் வி ஷுட் பிகம் எ டாக்டர். அப்போ பயாலஜி ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணி படித்தோம். எக்ஸாம் பர்ஃபார்மன்ஸ் அது எனக்கு பாசிட்டிவா முடியும் அப்படிங்கிற ஒரு தாக்கம் இருந்துச்சு. ஸோ இதுதான் நம்ம லைஃப் ஸ்பேன். ஒரு 1ஆம் கிளாஸ் ஆரம்பிச்சு 12ஆம் கிளாஸ் போகும்போது நானும் லைக் பண்றோமோ டிஸ்லைக் பண்றோமோ நம்ம வாழ்க்கையுடைய பாதையில அந்த டைரக்ஷன் வந்து மாறுது. இதுக்கு மெயின் இது வந்து சொசைட்டியல் இன்ஃப்ளூயன்ஸ். சொசைட்டி ஒவ்வொருத்தரும் சொல்றது சேலஞ்ச் எடுத்துப்பாங்க. ஒரு சில தருணம்லாம் எனக்கு ஞாபகம் இருக்கு. எங்க அப்பெல்லாம் கஷ்டப்பட்டு இருக்கும்போது 6 மாதங்கள் எல்லாம் தண்ணி இல்லாமல் இது பண்ணும்போது நம்ம கொஞ்சம் அதை ஏரியில காட்டி கொண்டாந்து டியூஷன் போகும்போது கொஞ்சம் லேட் ஆகிடும். ஊர்லேயே சில பேர் சொல்லியிருக்காங்க வேணா படிச்சு கலெக்டர் ஆக போகலாம், 6 மாதம் அப்படி இருக்கு, இதெல்லாம் விட்டுட்டு 7 மணிக்கு ஈவினிங்ல 7 மணி தான் டியூஷன் முடிச்சு வரும் அந்த அப்படின்னு சொல்றதெல்லாம் எனக்கு இப்போ அவங்க கொஞ்சம் குற்ற உணர்வு சொன்னா கூட அந்த சொல்லு வந்து என்ன ஒரு பாசிட்டிவ் டர்ன் பண்ணியிருக்கு. ஹார்ட் ஒர்க் பண்ணாலும் படிக்கிறதுக்கு நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணி செஞ்சாலும் பேஸ் கிடைக்கும். சைக்கிள்லேயே போகணும், டேக்கு ஈவினிங், அது மார்னிங் மாசத்துக்கு திரும்பி வந்து இயர்லி மார்னிங் கிளம்பாலும் மார்னிங் 7 o'clock டியூஷன் போகணும். இப்போ எல்லாமே ஆன்லைன்ல பார்த்துக்கலாம். டீச்சிங், கோச்சிங் எல்லாமே நீங்க ஆன்லைன்ல இப்போ புக் பண்ணி பண்ணலாம். இந்த ஃபெசிலிட்டிஸ் அந்த காலத்துல நம்ம ட்ரீம்ல கூட இருக்கு. இதை மாரி கையில ஒரு போன் வச்சு பேசலாங்க. அந்த காலத்துல சினிமாவெல்லாம் பார்க்கணும். ஜேம்ஸ் பாண்ட் 007ல இந்த கார் ஓட்டிகிட்டே போன் பேசுறாரு. அது வந்து அந்த காலத்துல மிகப்பெரிய ஒரு சேலஞ்சிங்கான ஒரு இது. தமிழ் கூட அந்த மாதிரி ஒரு சீனியர் கொண்டாட முடியாது. நம்ம இதெல்லாம் இப்படி டயல் பண்ணி வர்ற போனை தான் அப்போ காட்டிட்டு இருக்கோம். ஸோ இந்த 40 வருஷத்துக்கு எவ்வளவோ சேஞ்சஸ் வந்துருக்கு. இந்த சேஞ்சில் வந்து நாம வந்து ஒரு நடவண்டி, கட்ட வண்டி, கொட்டி வண்டின்னு ஆரம்பிச்சு பென்ஸ் கார் வரைக்கும் நம்ம பார்த்து பழகிருக்கோம்னா இது மிகப்பெரிய வரப்பிரசாதம். இந்த 70s குழந்தைங்களுக்கு தான் இந்த வாய்ப்பு கிடைச்சிடும். இப்போ நம்ம பசங்க 20sல வந்தவங்களுக்குலாம் இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கிடைக்கவே வாய்ப்பு. அது வந்து ஒரு மிகப்பெரிய கிஃப்ட் நம்ம. சார் நீங்க சொல்லுவீங்க சார், ராமச்சந்திராவோட ஃபர்ஸ்ட் 2 பேட்ச்ல நான் போயிட்டு சேர்ந்தப்பா அப்படின்னு சொல்லுங்க. ஸோ உங்களுக்கும் ராமச்சந்திராவுக்கும் எப்படிப்பட்ட ஒரு தொடர்பு இருக்கு? அது இல்லாம நீங்க எப்படி ஃபர்ஸ்ட் ராமச்சந்திரா கவர்மெண்ட் காலேஜஸ், பிரைவேட் காலேஜஸ்லாம் இருக்கும்போது நீங்க எப்படி சார் ராமச்சந்திரா சூஸ் பண்ணீங்க? அண்ட் உங்களுடைய ஆசான், உங்களுடைய மாமா செந்தில் ராயர் அவர்கள் வந்துட்டு எந்த அளவுக்கு சார் அதுக்கு வந்து மோட்டிவேட்டிங் அண்ட் சப்போர்ட்டிங் ஃபேக்டரா வந்து உங்களுக்கு அமைச்சார் பாக்குறீங்க? அதான் நம்ம வாழ்க்கை பயணத்துல நம்ம பயணிக்கும் போது ஒரு சில பேர் நம்ம வழிகாட்டியா நம்ம ஞாபகப்படுத்தி ஆகும். பொங்கல் மாரி ஒரு விழாவை ஞாபகப்படுத்துறதுன்னா ஒரு மிகப்பெரிய நன்றி கடன். அவங்க செஞ்ச சின்ன உதவி கூட நம்ம பெரிய லெவலுக்கு உயர்த்திருக்குன்னா உண்மையாலுமே ஞாபகப்படுத்தி அவங்களுக்கு ஒரு நன்றி சொல்ல வேண்டிய தருணம். அந்த வகையில் இப்போ எனக்கு இந்த MBBS அட்மிஷன் கிடைக்கிறதுக்கு முன்னாடி என்ஜினியரிங் கிடைச்சிருச்சு. சரி, இதே கோயம்புத்தூர்ல தான் கிடைச்சிது, கோயம்புத்தூர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி. அது வந்து ஜாயின் பண்ணி போயாச்சு. அப்பாவும் வந்தாங்க.
அதில் ஜாயின் பண்ண அரை மனசாவே இருந்தது. ஏன்னா நம்ம மெடிசன் படிக்கணும்னு இவ்வளவு தான் இது பண்ணி கடைசியில் இன்ஜினியரிங் ஜாயின் பண்ணி அப்போ மெடிசனுடைய ரிசல்ட் அவுட் ஆகும். அப்போல்லாம் எப்படின்னா ஃபர்ஸ்ட் இன்ஜினியரிங் வரும், அப்புறம் மெடிசன் வரும், அப்புறம் லேட் வெயிட்டிங் லிஸ்ட் தான் வரும். வந்து இதெல்லாம் இதான அப்போ மிஸ் பண்ணோம்னா அப்புறம் இந்த ஆப்ஷன் போயிடும். அதனால வந்து அட்மிஷன் வாங்கி ஹாஸ்டல்லாம் பார்த்து அப்போ இந்த சின்ன சின்ன ரேங்கிங்லாம் நம்ம உள்வகைப்பட்டு அப்புறம் வீட்டுக்கு போயிட்டு மெடிசன் இதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். ஹார்ட் ஒர்க் அப்பெல்லாம் சம்மர்ல ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டு இருந்தோம். ஏப்ரல் மேல தான் தெரியும். வயது வந்து வீட்டுக்கு வந்தாலும் எங்கள் அப்பா பக்கத்து வீட்டில் உங்களுக்கு தெரியும் போஸ்ட்மேன் வந்தார். நான் ஃபர்ஸ்ட் போஸ்ட்மேன் சார், போஸ்ட்மேன் என்னுடைய லைஃப் மிகப்பெரிய அவர் பேர் மிஸ்டர் பால்ராஜ். சின்னதாக பெரிய சின்னதுக்கு அவர் தான் போஸ்ட்மேன் வந்து கேட்டுட்டு போயிட்டாரு. என்ன எடுத்து ஒரு தவறு மாதிரி எடுத்துட்டு வந்தாங்க. அதை நான் கேட்டேன், எங்களுக்கு கொடுக்க முடியாது, கையெழுத்து நீங்க தான் வாங்கணும். எனக்கு அந்த கையெழுத்து கொடுத்து நீங்க வாங்கணும் கவர் மாரி. எனக்கு அந்த காலத்துல அந்த மாதிரி வந்தது அது ரெஜிஸ்டர்ட் போஸ்ட் ஆகும். முக்கியமான டாக்குமெண்ட் தான் அப்படி சொல்லுவாங்க. முக்கிய போஸ்டல் கார்டு கவர் ஏதாவது வந்தா அப்படியே கொடுத்துட்டு யாரு இருந்தாலும் கொடுத்தா அது வீட்டுக்கு வச்சுட்டு போயிடும். அது எனக்கு ரொம்ப ஒரு ஒரு எலைட்மெண்டே கொடுத்தது. சரி ஏதோ நமக்கு வந்திருக்கு. அப்ப நாங்க ஆவலா வெயிட் பண்ணிட்டு இருக்கிறது இந்த மெடிசன் அட்மிஷனுக்கான. இப்ப மாரி வந்து நம்ம ஆன்லைன்ல பார்க்கறது ஆப்ஷன் இருக்கு. ரிசல்ட்டே வந்து மாலை முதல் தினத்துல பார்ப்போம். இப்பதான் கையில நெக்ஸ்ட் இப்போ 11:30 வந்து 11:30 வச்சுட்டு நம்ம ரிசல்ட் வந்துருது. நெக்ஸ்ட் ஸ்க்ரோல் பண்ணாலும் மார்க் வந்துருது. நெக்ஸ்ட் இந்த வசதிகள் இல்லாத காலம் ஒரு 35 வருஷத்துக்கு முன்னாடி ஆல்ரெடி சார் சொல்லிட்டு போயிருக்கிற போஸ்ட்மேன் வந்து நான் சைக்கிள் எடுத்து வீட்டுக்கு அந்த சைக்கிள் பீரியட் நம்ம வீட்டுல இருந்து அவரோட சின்ன இருக்கும். அந்த இது இப்போ கூட எனக்கு ஞாபகம். அந்த ஸ்ட்ரெஸ் இருக்கு இல்லைங்களா, என்னவா இருக்கும். ஸோ அப்பெல்லாம் இது மாதிரி போஸ்ட் வந்ததுன்னா பாசிட்டிவாக தான் அனுப்புவாங்க. நீங்க செலக்ட் ஆகிறதுக்கு ஒரு மெசேஜ்லாம் வராது, நாமளே புரிஞ்சுக்க வேண்டியதான். சரி எனக்கு இதுல ஒரு பாசிட்டிவ் சைடு இருந்தது. போயிட்டு அவரு சைக்கிள் கிளீன் பண்ணி ஆயில் போட்டு. ஸோ என்ன பார்த்தது சார் உங்களுக்கு சபர்மதி ஆஸ்பத்திரிலேருந்து ஒரு லெட்டர். சபர்மதி ஆஸ்பத்திரி கீழ்பார்க்க இருக்கிற மெடிக்கல் கவுன்சில் அட்மிஷன் ஆஃபீஸர் செலெக்ஷன் கமிட்டி அங்கே தான் இருக்கு. எனக்கு அது வந்து இன்னும் பாசிட்டிவ் ஆயிடுச்சு. நான் இங்கேருந்து கனவு கண்டுட்டு போனது உறுதியான மாதிரி ஆயிடுச்சு. இருந்தாலும் சரி அது என்ன இருக்கு எப்படின்னு அப்ப பிரிச்சு பார்க்க எனக்கு இருக்குதுல்ல. வீட்டுக்கு எடுத்துட்டு வந்து அப்பெல்லாம் எனக்கு ரொம்ப அந்த தெய்வ பக்தி கூட கொஞ்சம் இதெல்லாம் வச்சு நாங்கள் வீட்டுல அப்பா அம்மாலாம் வந்த பிறகு சாமி அறையில வச்சு ஓப்பன் பண்ணி பார்க்கணும். பிரிக்காம கையில எடுத்துட்டு வீட்டுக்கு போறேன். வீட்டுக்கு போய் இறங்கி கொடுத்து அந்த சாமி அறையில வச்சுட்டு நான் வெயிட் பண்ணி அதுதான் அப்பா அம்மா எங்க அத்தை எல்லாம் வந்தாங்க. நான் அதை ஓப்பன் பண்ணி எல்லாமே இங்கிலீஷ்ல எழுதிருக்கோம். ஆனா அதுல ஒரு சீல் போடுறது அட்மிட்டட் எம்பிபிஎஸ் அப்படின்னு ஒரு சீல். ஸோ அந்த சீல் வந்து இட்ஸ் வெரி ஸ்ட்ராங். மற்றதுல நான் படிக்கிறதுக்கு அந்த அளவுக்கு எனக்கு ஒரு இது இல்லை. அதை பார்த்தது எனக்கு நமக்கு அட்மிஷன் எம்பிபிஎஸ் கிடைச்சிருக்கு பார்த்து சொன்னா அம்மாவுக்கு சொன்னா எல்லாம் சொல்லி ரொம்ப எல்லாரும் சந்தோஷம். இதுல என்ன இதுன்னா அப்போ வந்தது எனக்கு செகண்ட் லிஸ்ட் மாதிரி தான் வந்தது. ஃபர்ஸ்ட் லிஸ்ட் நீங்க கேட்டீங்க இல்லையா மற்ற காலேஜ் எல்லாம் விட்டுட்டு அது செகண்ட் லிஸ்ட் வரும்போது எனக்கு ரெண்டே ஆப்ஷன் தான். ஒன்று ஸ்ரீ ராமச்சந்திரா மெடிக்கல் காலேஜ் ரிசர்ச் இன்ஸ்டியூட் போகுது, இன்னொன்று பிஎஸ்சி இன்ஸ்டியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்ஸ் கோயம்புத்தூர். நான் ஆல்ரெடி கோயம்புத்தூர் வந்து சிஐடியில் அட்மிட் ஆகி போயிருக்கேன். எங்க அப்பா எல்லாம் நாங்க உட்காந்து அப்படியே பேச ஆரம்பிச்சோம். பேச ஆரம்பிக்கும் போது எங்களுக்கு என்ன மெட்ராஸ் தான் நமக்கு நியர் அண்ட் டியர் சிட்டி. அது ஒரு அஃபெக்ஷன் எப்பவுமே இருக்கும். அது ராமச்சந்திரன் மெடிக்கல் காலேஜ் அப்போ எல்லாருக்கும் ஒரு ட்ரீம் இன்ஸ்டிடியூட், ட்ரீம் கேம்பஸ். எங்க அப்பா கூட தெரிஞ்சது நம்ம ஏரோப்ளேன்ல இருந்து பார்த்தது எம்ஜிஆர்னு எழுதுறது தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த காலத்து பில்டிங் இன்னொரு பில்டிங் இருக்கும், ஒன்று எம் இன்னொன்று ஜி இன்னொன்று ஆர்னு இருக்கும். இதெல்லாம் அவங்களுக்கு ஒரு அட்ராக்டிவ் பாயிண்ட். அப்புறம் அந்த யூனிவர்சிட்டி ஃபர்ஸ்ட் ஓப்பன் அப் பண்ண காலேஜ் ஃபுல் பேஜ் ஃபர்ஸ்ட் பேஜ் ஆஃப் தினத்தந்தி தினமலர்லாம் அட்வர்டைஸ்மெண்ட் வந்தது. அது எனக்கே ஞாபகம் இருக்கு. அதெல்லாம் பார்த்து அந்த மாதிரியான ஒரு காலேஜ் அந்த பில்டிங் வந்து ரொம்ப மேசிவா இருக்கும். அப்ப இருந்த மெடிக்கல் காலேஜ் பில்டிங் ரொம்ப மேசிவான பில்டிங். 3 ஸ்ட்ரக்சருக்குமே ஜைட்டாண்டிக்கா இருக்கும். லிப்ட்லாம் இருக்கிற ஒரு ஃபெசிலிட்டி இருந்து ஒரு மெடிக்கல் காலேஜ் அந்த காலத்துல நான் சொல்றது ஒரு 4 வருடம். ஸோ அதனால இருக்கு அது அந்த பேரு கொஞ்சம் ரொம்ப அட்ராக்டிவ் இருந்துச்சு. எம்ஜிஆர் காலேஜ் சேர்ந்து எங்க அப்பா தான் அதை சொல்லிட்டாங்க மெடிசன் பேர் இங்க சேர்ந்ததை வந்து நாம இது பண்ணி தான் ஆகணும். ஸோ அதனால நைட்டு நைட்டை கலங்கி கோயம்புத்தூர் வந்து அந்த கோயம்புத்தூர் பண்ணிட்டு அப்புறம் தப்பா நீங்க செந்தில் சொன்னீங்களா, நாங்கள் ஆர்எஸ் மிகப்பெரிய டீச்சர் பிஜிஎம் ஸ்கூலுக்கு ரொம்ப டிசிப்ளைனை பகுதி சொல்லி கொடுத்தது. சுவாலஜி தாராளமாக சொல்லியிருக்கேன். நான் மெடிக்கல் என்ட்ரன்ஸ் எழுதி நிறைய ஸ்கோர் பண்றதுக்கு அவங்களுக்கும் தமிழரசு ஆர்டின் ஆர்ட் தமிழரசு கட்டாள இவரு சார் வந்து வாழைப்படும். இவங்களுடைய சப்ஜெக்ட் தான் நம்ம மெடிசன் அட்மிஷனுக்கு பெரிய சார் வந்து ஆச்சாரம் மட்டும் இல்லை, ஒரு கைடா நல்ல சப்போர்ட்டிவ் நம்ம சொந்தக்காரங்கிற ஒரு இது இருந்தாலும் பியாண்ட் தட் சோ மெனி. நான் மெடிசன் அட்மிஷனுக்கு சென்னை போகும்போது அப்பதான் ஆஃப்டர் அவர் தானே போட்டு போவோம். போயிட்டு பீச்சில் இந்த ட்ரெஸ்லாம் சேஞ்ச் மஞ்சள் பைய வரைக்கும் வச்சு எடுத்துட்டு போவோம். சென்னை ராமச்சந்திரம் போயிட்டு அங்கே உள்ள இதை எப்படி அடுத்து ஜாயின் பண்ணணும்னு முடிவு பண்ணி சரி
எங்க அப்பா ஃபர்ஸ்ட் இன்ஜினியரிங் ஜாயின் பண்ண பிறகு நாங்க எங்களுக்கு தெரிஞ்ச பரிபூர் மத்தம் ஒரு வில்லேஜ் இருக்கு நம்ம அங்க இருந்து ஒரு ரேடியோகிராஃபி வந்து தீனதயாள்னு ஒரு அந்த காலத்துல ஒரு டாக்டரேட் இன் பிசிக்ஸ் ரேடியோ பிசிக்ஸ் சார் தான் அப்ப நமக்கு தெரிஞ்ச ஒரு இதுல மெடிக்கல் காலேஜ் இது மாதிரி அவர் ஹாஸ்பிட்டல் என்வாயர்மெண்ட் ஒர்க் பண்ணோம். அவங்கள பார்த்து நாங்க போனோம். அங்க போகும்போது அந்த ஜிஹெச் நான் சொல்றது மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ் கவர்மெண்ட் ஜெனரல் ஹாஸ்பிட்டல் சென்னை இப்ப ராஜீவ்காந்தி ஹாஸ்பிட்டல் அந்த 35 வருஷத்துக்கு முன்னாடி அங்க போய் அந்த சேர்ல எல்லாம் உட்காந்து சார் வருவாங்க வெயிட் பண்ணிட்டு அவரு நம்ம சொந்தக்காரங்க. பட் நம்ம போனது அவர் ரொம்ப சந்தோஷம். நம்ம ஊர் பையனுக்கு ஒரு மெடிசன் இது கிடைச்சிருக்கு. அந்த ஃபீல் அந்த எக்ஸ்பிரஷன் அந்த கம்ஃபர்ட் ஒரு இது இருக்கு இல்லைங்களா அந்த எக்ஸ்பிரஷன் அவர் ரொம்ப பாராட்டி பண்ணு. அப்போ வந்து அவங்க இருக்கும்போது இந்த ஸ்ட்ரெச்சர் எல்லாம் போறவங்க பார்த்துருக்காங்க. எல்லாம் கஷ்டப்பட்டு போவாங்க டாக்டர் போட்டு அவங்க இன்னும் இன்ஸ்பிரேஷன் ரொம்ப அதிகமாயிடுச்சு. ஆரம்ப காலத்துல என்ன ஒரு ஐடிஐ படிச்சோ ஒரு பிஎஸ்சி அக்ரி படிச்சோ இதுவோ ஜாயின் பண்ணி நினைச்ச அந்த மனசு அதே மனசு ஒரு 6 மாசம் 1 வருஷ காலத்துல இந்த மாற்றங்கள்லாம் வந்த பிறகு என்னதான் செலவானு நிறுத்தி வித்தவங்க நம்ம பையனை ஆகலாம் அந்த ஃபீல் இல்லைன்னா நான் வந்து அந்த இன்ஜினியரிங்கே கண்டினியூ பண்ணேன் சிஐடில. அப்போ கூட சிஐடி ஜாயின் பண்ணும்போது எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இந்த ரயில்வே ரிலேட்டட் சப்ஜெக்ட் படிச்சு நம்ம என்எல்சியில் போய் ஒர்க் பண்ணலாம். ஆப்ஷன் எங்க இருந்தாலும் சுற்றி அங்கேயே வருது பாருங்க. நம்ம வந்து அக்ரி ஆஃபீஸர் ஆகணும் இல்லைன்னா என்எல்சி இதுதான் நமக்கு தெரிஞ்ச மிகப்பெரிய எஸ்டாப்ளிஷ்மெண்ட். அதுல ஒர்க் பண்ணணும் அந்த காலத்துல வசதியா கம்ஃபர்டபுளான மிஸ்டர் ராமானுஜன் அவர் சொன்னது அவர் டாக்டர் அது மாதிரி கொண்டாடணும். அப்பாவுக்கு இருந்த ட்ரீம்ஸ் எல்லாம் ஓவர் நைட் அப்படியே சேஞ்ச் ஆகி நம்ம போய் இனி ஆனா டாக்டர் தான் ஆகும். சரி அந்த காலத்துல நான் நினைச்சு எதுவுமே சேஞ்ச் பண்ண முடியாது. அப்பா அம்மா நம்ம சொந்தம் அது இவங்களுடைய விருப்பத்துலதான் நம்ம லீட் பண்ணணும். நமக்கு ஆசை இருந்தாலும் அதுக்கு ஃபினான்ஸ் சப்போர்ட் வேணும். அவங்களுடைய ஓவரால் அந்த வெல்பீயிங் பார்க்க முடியும் ஃபினான்ஷியல் அது அப்பா பார்த்துட்டு இந்த மாதிரி ஆகணும்னு சொன்னதுனால நம்ம நைட்டோட நைட்டா ராமச்சந்திரன் போய் நேரம் பார்க்கணும் அப்படின்னு போயிட்டு அந்த பில்டிங் எல்லாம் பார்த்தப்போ எனக்கு ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஸ் ஆனது வந்து அந்த லிஃப்ட் தான். அது ஊர்ல வந்து சொல்லியிருந்தேன் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு அந்த காலேஜுக்கு மேலே ஒரு இது வெளியிலன்னா ஒரு ரூம்ல அப்படி மேலே போயிட்டு அங்கே போய் இறங்கினா அந்த இதுக்கு போயிடுவாங்க. ஸோ இதெல்லாம் அவங்க இம்ப்ரெஸ் ஆயிடுச்சு. அதே இதில் கம்பாரிசனுக்கு இந்த கோயம்புத்தூர் வந்து பார்த்தோம். அப்போ வந்து பிஎஸ்சி இன்ஸ்டிடியூஷன் ஜஸ்ட் டெவலப்பிங். ஸோ நான் சொன்ன அந்த நேஷனல் பில்டிங் அந்த மாதிரி ஒரு என்வாயன்மெண்ட் சென்னைங்கிற ஒரு பெரிய கரிஷ்மா சென்னைக்கு ஒரு பில்டிங். அப்போ நம்ம ஊர்ல வந்து சென்னையில போய் வேலை பார்த்து வெளிநாட்டில் வேலை பார்க்குற ஒரு ஃபீலிங். அப்போ திருப்பூர்ல வேலை பார்த்தது அது வந்து ஆல்மோஸ்ட் ஒரு ஜப்பான்ல வேலை பார்க்குற மாதிரி அந்த டெக்ஸ்டைல் இது சென்னையில இருக்கும் வருடத்துக்கு ஒரு முறை வரும்போது அதெல்லாம் போய் சென்னை ஆர்வமா கதை கேட்டுட்டு இருக்கோம். மெரினா பீச் இந்த சமாதி அண்ணா சமாதி அப்புறம் எம்ஜிஆர் சமாதி இதெல்லாம் பேசிட்டு இருக்கோம். எல்ஐசி பில்டிங்லாம் ஒரு மிகப்பெரிய ப்ராப்ளம். ஸோ இதனால வந்து நம்ம சென்னையிலேயே ராமச்சந்திரன் ஜாயின் பண்ணலாம் முடிவு எடுத்துக்கலாம். அப்போ இந்த ஃபீ ஸ்ட்ரக்சர் வந்து இந்த 2 காலத்துக்கும் கொஞ்சம் அதிகம். 16,000 வந்து ஒரு மிகப்பெரிய அட்மிஷன் ஃபீ அந்த 16 டியூஷன் ஃபீஸ் ஹாஸ்டல். அப்போ ஹாஸ்டல் வந்து அந்த சிங்கிள் ரூம் தான் கொடுப்பாங்க. அது மாதிரி ஒரு ஹாஸ்டல் தனி ரூம் அதுக்கு வந்து 300 ரூபாய் ரெண்ட் கொடுக்கணும் ஹாஸ்டல் ஃபீ. அப்போ வந்து மாசத்துக்கே அது வந்து ஒரு 4,000-5,000 அது மிகப்பெரிய தொகை. 16,000 நீங்க வந்து வீட்டுக்கு எதுவுமே பண்ண முடியாது. விவசாயம் பார்க்கறதுக்கு ஆடு வந்து கோழி ஆடு அந்த ஒரே நேரம் பார்க்க முடியும். ஒரே சோர்ஸ் டு பை ஆல் திஸ் இது வந்து நிலம் தான். நிலத்தை விற்கணும் இல்லைன்னா அடமானம் வச்சாலும் நமக்கு ஒரே நேரத்துல 16,000. அப்போ அப்பா அதெல்லாம் பார்த்துட்டு வீட்டுக்கு வந்து அது முடிவு பண்றது நிலம் தான். அந்த நிலம் இருக்கிறதுக்கும் வந்து ஸ்ட்ராங் அசெட் ஆகும். எந்த நேரத்துனாலும் கொடுத்தோம் நம்ம பையன் காட்டணும் நம்ம முடிவு எடுத்தாங்க. எனக்கு என்ன கேட்கணும் இப்போ உள்ள மெடிக்கல் காலேஜஸ்லாம் பாத்தீங்கன்னா வருடத்திற்கு வந்து 25 லட்சம் ரூபாய் பசங்க கட்டி படிக்க ஒரு வருஷத்துக்கு சொல்றீங்க. அப்போ வந்து இந்த மெடிக்கல் காலேஜ் ஃபீஸ் உங்களுக்கு எப்படி சார்? அப்போ ஆக்சுவலா அப்ப இருந்த அந்த பொருளாதார இது அப்ப இருந்த அந்த வேல்யூ ஃபார் மணி வந்து இப்ப இருக்கிற இந்த இது வந்து அந்த 16,000 15 சொல்லணும். அப்ப வந்து ஒரு நார்மஸ் ஃபீஸ் தான். அப்ப அப்பா எடுத்த அந்த முடிவு அந்த நேரத்தை விற்கலாம்னு சொன்னதுதான் வந்து சேஞ்ச். அப்ப அவங்க மனசுக்குள்ள ஏதோ ஒரு டிஃப்ரெண்ட் நமக்கும் 4 பசங்க இருக்காங்க பொண்ணு இருக்கு என்ன நினைச்சிருந்தாங்கன்னா இந்த ஜேர்னி நமக்கு ப்ரோக்ரஸ் ஆகும். இந்த இன்ஜினியரிங் கோயம்புத்தூர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜில படிச்சு வெளிநாட்டுல போய் ஏதாவது ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்கேல் இருக்கு. ஸோ அது போயிருக்கு. அதுவும் பாசிட்டிவ் இருக்கு. அது நெகட்டிவா மாறி இருக்குங்கிறது இல்லை. பட் இதனுடைய அந்த தாக்கம் வந்து அது புரியுது. இன்னைக்கு நம்ம டாக்டர் ஆனதுனாலதான் இத்தனை ஆயிரம் பேருக்கு நம்ம டிஸ்ட்ரிக்ட் அட்ஜசன்ட் டிஸ்ட்ரிக்ட் ஈவன் அட்ஜசன்ட் ஸ்டேட் கேரளா கர்நாடகா எத்தனை பேருக்கு நம்ம லைஃப் சேவிங் ப்ரொசீஜர்லாம் பண்ணி இன்னைக்கு அந்த ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட் புரியுது சார்.
சார் உங்களுக்கு வந்து இப்போ பொங்கல் வந்து நீங்க உங்க ஊர்ல இருக்கிறப்பையும், அதாவது உங்க ஊர்ல இருக்கும்போது நீங்க ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி பொங்கல் செலிப்ரேட் எப்படிங்க சார்? இப்ப நம்ம கோயம்புத்தூர்ல செலிப்ரேட் பண்றது எப்படிங்க சார்? சரி, பொங்கல்ங்கிறது அப்ப சொன்னா படிச்ச ஸ்கூல் லைஃப்ல இருந்து காலேஜ் லைஃப் வரைக்கும் எம்எஸ் ஜெனரல் படிக்கும்போது கூட ஒரு லீவு தவறாம போனது பொங்கல் லீவு தான். தீபாவளி எல்லாம் ஸ்கிப் பண்ணியிருப்போம், மற்றதெல்லாம் பொங்கல் அது மாதிரி அங்கே ஊருக்கு போகும்போது பழைய ஃப்ரெண்ட்ஸு, மற்ற ஊர் வீட்டு முன்னாடி அப்படின்னு சொன்னாங்க, கல்யாணம் பண்ணிட்டு நம்ம கசின் சிஸ்டர்ஸ் எல்லாமே அங்கே வர்றதுனால அது ரொம்ப கோலாகலமா இருக்கும். அந்த ஃபீல் இஸ் டிஃப்ரெண்ட். அதை பற்றி பேசுனா அதுக்குன்னு ஒரு தனி நிகழ்ச்சியே வைக்கும். இப்போ இருக்கிறது வந்து ஜஸ்ட் லைக் எனி அதர் ஃபெஸ்டிவல் இஸ் பாசிங். ஸோ அதனால இப்படி நாம இதுக்காக ஒரு ஃபீல் வரணுமே, ஒரு தோட்டம்லாம் வாங்கி அதில் மாடெல்லாம் வச்சு இது பண்ணி பொங்கல் செலிப்ரேட் பண்ணோம். இருந்தாலும் அந்த பழைய செலிப்ரேஷன் அந்த ஃபீல் வருமானா அதை நம்ம கிரியேட் பண்ணணும். என்ன இருந்தாலும் குடும்பம் இருக்கும்போது ஒய்ஃபு குழந்தைங்க இருக்கும்போது எல்லாருக்கும் அந்த பொங்கலுடைய ஃபீல் வரணும்னா அது ட்ரெடிஷ்னலாக அவங்களுக்கு இருந்தது வந்தது. அந்த இப்போ இருக்கிற இந்த ஒரு அந்த அந்த ஒரு நகர நாகரிகத்துல வந்து பொங்கல் ஒரு பார்ட் இல்லைன்னு சொல்லல. பட் நாம வந்து ஒரு கிராமத்துல செலிப்ரேட் பண்ற அளவுக்கு எடுத்து பண்ணோமா, அந்த பொங்கல் ஒரு கண்டினியூஷன் ஃபெஸ்டிவல். நாட்டுல சிலது ஒரு வாரம் 10 நாள் தான் நடக்கும் இல்லையா? அது போல போகியில ஆரம்பிச்சு மாட்டு பொங்கல், காணும் பொங்கல், பெரும்பொங்கல் ஒரு 1 வீக் ஃபெஸ்டிவல் ரொம்ப கோலாகலமா இருக்கும். அது ஒவ்வொரு நாளும் ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட் இருக்கும். கரும்பு சாப்பிடுறது, இந்த காணும் பொங்கல் வந்து எல்லாம் இதெல்லாம் பண்ணி நியூ ட்ரெஸ் எல்லாம் போட்டு இந்த கும்மி அடிக்கிறதுலாம் அந்த ஒரு ஃபெஸ்டிவல் இதுல வரும். நிறைய நிகழ்ச்சிகள். அப்புறம் வந்து கலைஞர்கள் போட்டியில அங்க ஊர்ல நம்ம கோயில் இதுல ஃப்ரெண்ட்ல ஸ்டேஜ் எல்லாம் வச்சு அவங்களுடைய தனித்திறமையை வெளிப்படுத்துறதுக்கு பாட்டு போட்டி எல்லா போட்டியும் நடக்கும். ஸ்போர்ட்ஸ் ஈவெண்ட்ஸ்மே நடக்கும். அந்த சைக்கிள் ஸ்லோவா ஓட்டிட்டு போகுது, சார்க்குள்ள காலை வச்சு இருக்குது, நிறைய அது மாதிரி. ஸோ இது எல்லாமே வந்து ஒரு கலெக்டிவ் இது வில்லேஜே ஒன்னா கூடி பண்ணும்போது எக்ஸ்சேஞ்ச் சோ மெனி ஃபீல் இருக்குது. ஸோ இது தொடர்ந்து இந்த பள்ளி வாழ்க்கையில் ஆரம்பிச்சு காலேஜ் வாழ்க்கைக்கு போனது. நாம டாக்டர் ஆகி ஃபுல் ஃபிளெஜ்டா இந்த மருத்துவ சேவையில பணியாற்றும் போது நாம நினைச்சா கூட அந்த கிராம இதுக்கு போயிட்டு இதை பண்றதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கு. இந்த வருஷமே பாருங்க, நிறைய நம்ம ஊர்ல இருந்தாலும் கேட்பாங்க பொங்கலுக்கு வருவீங்களா. அவங்க மனசு நோக்கக்கூடாதுன்னு வருவோம்னு சொன்னா கூட நம்ம போகிறதுக்கான அந்த சந்தர்ப்ப சூழ்நிலை, இங்க இருக்கிற அந்த வேலை சுமை இல்லை. பட் இப்பயும் அந்த பொங்கல் நாள் வந்து எனக்கு அந்த ஃபீல் வரும். இந்த கோயில்ல பொங்கலுக்கு போகிறது, அங்க இருக்கிற ஃபெஸ்டிவல் நம்ம ஊர்ல ஸ்பெஷலா அந்த கெடா வெட்டுறதுலாம் பண்ணோம். மாட்டு பொங்கல் ஈவினிங்கு. அப்ப மாடு மிரட்டுறதுக்கு நம்ம வீட்டுல அப்படின்னா 20-25 மாடுங்களா எல்லாத்தையும் மாலைலாம் போட்டு குஞ்சு வச்சு அந்த ஈவினிங் அது பண்றது வந்து இட்ஸ் வெரி நாஸ்டாலஜி. ஒரு மலரும் நினைவுகள் மறக்க முடியாத ஒரு சரி. இப்போ நீங்க 30 வருடத்திற்கு முன்னாடி வந்து நீங்க எப்படி கடந்து வந்து எவ்வளவு கஷ்டப்பட்டீங்க அப்படிங்கறத வந்து நீங்க சொல்லிருக்கீங்க சார். இப்ப உள்ள இளைஞர்கள் சார் நம்ம கிராமங்கள்ல இப்ப வரைக்குமே வந்து இந்த படிப்போட முக்கியத்துவம் தெரியாம தேவையில்லாத வழிகளை பின்பற்றி அவங்க லைஃப்ல வந்து ரொம்ப இது பண்ணிக்கிறாங்க சார். ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல அட்வைஸ், படிப்பு வந்து எந்த அளவு ஒரு ஆளை வந்து மேல கொண்டு போகும் அப்படின்றதுக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டா வந்து உங்களை பார்க்கணும் சார். ஸோ அப்படின்றப்ப நம்ம கிராமத்துல இருக்கிற இளைஞர்களுக்கு வந்து, அதாவது சின்ன சின்ன பசங்க, ஸ்கூல் பசங்கள்ல இருந்து காலேஜ் போயிட்டு இருக்க பசங்க வரைக்குமே, அவங்க மெட்டர்னிட்டி காலேஜ் போற பசங்களுக்கு எப்படி இருக்குன்னா, ஏதோ ஒரு கோர்ஸ் படிக்கிறோம், மாமா ஃபாரின்ல இருக்காரு, அவர் கூட ஒரு 2 வருஷம் எழுதிக்கணும் வரணும், அந்த மாதிரி ஒரு திங்கிங்ல இருக்காங்க. தவிர படிச்ச படிப்பு சார்ந்த ஒரு வேலையை வந்து நம்ம பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறது வந்து இப்ப ரொம்ப குறைச்சிருக்குங்க சார். அதை பத்தி நம்ம கிராமப்புற இளைஞர்களுக்கு நீங்க ஒரு மெசேஜ் கொடுக்கணும்னா என்ன சார்? அதாவது இப்ப வந்து நீங்க சொல்ற பாயிண்ட் நான் டெய்லி பார்க்கறேன். க்ளோஸா இருக்கிறவங்க நிறைய அவங்களுடைய குழந்தைகளை படிக்க வச்சுட்டு, பையன் வந்து ஐடி பண்ணியிருக்காரு, பையன் வந்து சிஏ பண்ணியிருக்காரு, ஏதாவது நல்ல வேலை கனெக்ட் இருந்தா சொல்லுங்க. இது வந்து நான் ஃபர்ஸ்ட் சொல்ல விரும்புறதுங்க, படிக்கிறது நீங்க வந்து லைட்டா எடுத்து படிச்சா போதும், சின்சியரா இருக்கணும். எக்ஸாம்னு வந்து அதுதான் ப்ரிடிக்ஷன். உங்களுக்கு நீட் பிடிக்கல, நீட் அவசியமா, இதெல்லாம் வந்து நம்ம ஒரு பட்டிமன்றத்தை வச்சு நடத்துறது வந்து இருந்தாலும் அப்படின்னு ஒரு ஸ்டேட்டஸ் இருக்கு. அதுதான் ரூல் ஆஃப் த கவர்மெண்ட், ரூல் ஆஃப் இதுன்னா அதை நீங்க தன்மையப்பட்டு அதுக்காக ஹார்ட் ஒர்க் பண்ணி அதுக்கு சக்சஸ் ஆயிடும். ஏன்னா அந்த டயத்துக்கு நீங்க அதில் நீங்க பேசிட்டு இருந்தீங்கன்னா பிக் லூசர். ஸோ அந்த வகையில பார்க்கும்போது எல்லா இதுலையுமே ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம்னா அதுக்கு சின்சியராக படிச்சு காம்படிட்டிவாக அந்த எக்ஸாம் பார்ப்பாங்க, நீங்களே ட்ரெயின் பண்ணணும். அடுத்தது வந்து நீங்க எது படிச்சாலும் அந்த படிப்பு சார்ந்த தொழில் இல்லாம மல்டி ஃபேசட்டா பல விஷயங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். இப்போ நீங்களே என் கூட இருந்து ட்ரைனிங் முடிச்சு இப்போ பர்ஃபியூஷன் டெக்னாலஜி ஆனாலும் இதுக்கு மேல உங்களுக்கு பல அடிஷ்னல் குவாலிஃபிகேஷன், அடிஷ்னல் ஸ்கில் இருந்தாலும் யூ கேன் சர்வே வெல், யூ கேன் காம்பீட் வித் காம்படிட்டிவ் வேர்ல்டு. ஸோ வேர்ல்டு வந்து ஸோ காம்படிட்டிவ் நவடேஸ்.
நீங்க ஒரு ஃபீல்டு படிச்சாலும் பல விஷயத்துல நீங்க பெஸ்டா இருந்தாலும் நீங்க சூஸ் டு ஃபார் த பர்டிகுலர் ஆர்கனைசேஷன். அந்த வகையில பார்க்கும்போது ஒரு கேரக்டர் வந்து சொல்றாங்க, கேரக்டர். ஸோ நிறைய படிக்கிற குழந்தைங்க வந்து தெரியாம ஸ்கூல் வாழ்க்கையிலேயே வந்து பல தேவையில்லாத பழக்கங்களுக்கு ஆளாயிடுறாங்க, அதுக்கு அடிமையுமே ஆயிடுறாங்க. கோயம்புத்தூர் ஒரு காலத்துல ரொம்ப அப்படி சேஃபா இருந்ததுன்னு சொல்லி நிறைய பேர் என்ன கோயம்புத்தூர் இந்த கல்ச்சர் இருக்குங்க. எம்ஏ கல்ச்சர்னா ட்ரக் கல்ச்சர் இதெல்லாம் இருக்கு. ஸ்கூல் பசங்க காலேஜ் பசங்க எல்லாம் பண்ணாங்க. இது வந்து அன்அக்செப்டபிள் கல்ச்சர் இஃப் யூ சிட் டு தி ஸ்டூடெண்ட் பாப்புலேஷன். மாணவ மாணவிகளுக்கு இது வந்து மிகப்பெரிய ப்ராப்ளம். தெரிஞ்சோ தெரியாமல் அதை கன்வே பண்ணும்போது அவங்களுடைய லாங் டேர்ம் ஜேர்னியினுடைய அந்த ட்ரீம் அந்த கோல் அச்சீவ் பண்ணணும்னா அது மேம்படுத்த கூடிதல்னு சொல்லி நம்ம எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு நம்மளை பக்குவமா வச்சு வேலை பண்ணாலும் அந்த அளவுக்கு அது வந்து நமக்கு நல்ல உதவும். பட் ஒன்ஸ் நீங்க குவாலிஃபை ஆயிட்டீங்க, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பிசியோதெரபிஸ்ட்னு நம்ம இதில் நிறைய ஸ்டூடெண்ட்டை நம்ம இது பண்ணி இருக்கோம். நிறைய பேர் தேங்க்ஃபுல்லாக பெரிய பெரிய லெவலில் செட்டில் ஆகும். அவங்களுக்கு அடிஷ்னல் குவாலிஃபிகேஷனாக வேணும். கிளினிக்கல் அசிஸ்டன்ட் இருக்காங்க, அது பிசிஷியன் அசிஸ்டன்ட், சர்ஜிக்கல் அசிஸ்டன்ட். இதுவே இந்த பேராமெடிக்கல் பண்ற அத்தனை பேருமே they should be good in their own field and they should be additionally qualified to handle the situation. இப்போ ஒரு ஆர்கனைசேஷன் நம்ம ஹார்ட் வாஸ்குலர் ஃபவுண்டேஷன்லேயே இப்போ அவர் துளசி இருக்காரு, தமிழ் இருக்காரு, நீங்களாம் இருக்கீங்கன்னாலும் உங்கள் கூட இப்போ வந்து மணிகண்டன் ஒரு சில எல்லாம் ஒர்க் பண்ணுவாங்க. எல்லாருக்கும் ஒரு பேசிக் ஸ்கில் வந்து ஒரு லைஃப் ரிலேட்டட் இது ஒரு ஃபர்ஸ்ட் எய்ட் மெஷின் எல்லாம் தெரிஞ்சிருக்கும். அவங்க ஆம்புலன்ஸ் டிரைவராக வந்து அவங்க இந்த ஸ்கில்லை நம்ம டெவலப் பண்ணாலும் அது சேஃப் அண்ட் எஃபெக்டிவ் பர்சன் டு சேவ் த லைஃப். அதே மாதிரி இப்போ துளசியாக இருக்கும், தமிழாக நீங்களாக இருக்கும் வந்து கம்யூனிகேஷன் ஸ்கில் நல்லா வேணும், கையில் பேசுகிற ஒரு இது இருக்கணும். அட்மினிஸ்ட்ரேட்டிவ்ல உங்கள் ஐடியா வந்து இன்னொரு நல்லா வரும். உங்க ஃபீல்டுங்கிறதுக்கு பியாண்ட் நம்ம இது பண்ணும்போது தான் பில்டு த நைஸ் ஆர்கனைசேஷன் அண்ட் இன்ஸ்டிடியூஷனலைசேஷன் அண்ட் யூ கேன் டூ குட் ஃபீட்பேக் டு தி சொசைட்டி. ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது நம்ம என்ன படிக்கணுங்கிறது ஒரு பார்ட் இருந்தாலும் மெய்படுத்த முன்னிப்படுத்த நம்ம வந்து சின்சியரா மற்ற இதுலாம் நம்ம டிஸ்ட்ராக்ட் ஆகாம இதெல்லாம் ஒரு டிஸ்ட்ராக்ஷன். லவ் அஃபேர் இன்னொரு டிஸ்ட்ராக்ஷன். இப்போ என்ன எடுத்துக்கிட்டீங்கன்னா மெடிக்கல் காலேஜில் லவ் அஃபேர் இல்லாமல் வெளியில வர்றதுக்கான சான்ஸ் ரொம்ப கம்மி. நீங்க ஒரு வில்லேஜ்ல இருக்கீங்க, ஒரு கோ எஜுகேஷன்லேயே படிச்சா கூட வாத்தியாரெல்லாம் ஒரு டிவைட் பண்ணி வச்சுக்கலாம். ஒன்ஸ் நீங்க மெடிக்கல் காலேஜ்ல என்வாயன்மெண்ட் போகும்போது உங்களுக்கு ஒரு இன்ஃபாக்சுவேஷன், ஒரு சாஃப்ட் கார்னர், ஒரு ஃபீல் வரும். அந்த ஃபீல் இருந்தால் நீங்க ரியல் மனிதனாவே வளர முடியாது. அப்போ நீங்க வந்து உங்களை அறியாமலே சில காரணம் வாய்ப்புறதுலாம் வாய்ப்பு இருக்கு. அதெல்லாம் நல்லா ஸ்ட்ரீம்லைன் பண்ணி கண்ட்ரோல்டா கொண்டு வந்தாலும் நீங்க அச்சீவ் பண்ண வேண்டியது மெச்சூர்டா அச்சீவ் பண்ணலாம். ஏன்னா பெரிய மெச்சூரா இது லேண்ட் இன் சம் அதர் ஏரியா வேர் இஸ் நாட் ரெக்வயர்ட் ஃபார் தட் லைஃப் அண்ட் யுவர் ஃபோர்ஸ். அது நான் ஃபைனல என்ன மெசேஜ் கொடுப்பாருன்னா, இந்த மார்கழி தைலெல்லாம் நல்லா படிக்கணும். ஏன்னா இந்த 2 மாசத்துல படிக்கிறதுலாம் நம்ம அடுத்து ஜனவரிலேருந்து ஒரு எக்ஸாம். இனி எக்ஸாம் டே பொங்கல் முடிச்சதுன்னா எக்ஸாம் இயர். எல்லாருக்கும் அந்த எக்ஸாம் இயர் வரும். அதை நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணி நம்ம 4 ரவுண்டு ஓடினா போனால் 5வது ரவுண்டு ஓடுறது தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட் நிர்ணயிக்கக்கூடியது. 10வது நல்லா படிச்சோம், 11வது நல்லா ஸ்கோர் பண்ணோம், 12வது படிச்சுட்டு நீங்க என்ன இப்போ வர்ற காலத்துல பர்ஃபார்ம் பண்ண போறீங்க அதுவும் உங்களுடைய வாட் டு எக்ஸிக்யூட் நவ் ஒன்லி இஸ் கோயிங் டு டிசைட் யுவர் ஃபியூச்சர். அதனால இந்த ஒரு 3 மாதம் எல்லாருக்குமே எல்லா எக்ஸாம் டெஸ்டிங்கும் இப்போ வந்துடும். பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் எல்லாரும் கொஞ்சம் சின்சியரா உங்களுடைய டயத்தை கரெக்டாக இது பண்ணி இந்த மீடியா சோசியல் மீடியாவை ஓரமாக வச்சுட்டு ஸ்கிரீன் டயத்தெல்லாம் கம்மி பண்ணி நல்லா தூங்கி ஆரோக்கியமாக இருந்து பர்ஃபார்ம் பண்ணதும் உங்களுக்கு நல்லா பண்ணணும். தூக்கம் மிகப்பெரிய இதை நம்ம மெடிக்கல் இதெல்லாம் பேசுமா சொல்லுவோம். தூக்கம் மிகப்பெரிய மருந்து. அதனால நீங்க எக்ஸாம் ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா வெளியே படிக்கிறதுல நாட்டில் தூக்கத்தை யூஸ் பண்ணிட்டோம்னா உங்க மெமரி அந்த ரீகால் கம்மியாயிடும். ஸோ அதனால இந்த 3 மாத காலத்துக்கு நல்லா சின்சியரா படிச்சு சோசியல் மீடியா மற்ற ஆக்டிவிட்டிஸ் எலெக்ஷன் அதெல்லாம் வருதுனால 1 out of 10 வந்து இன்ஃபுளுன்ஸ் பொலிட்டிக்கல் அதெல்லாம் கொஞ்சம் தூர வச்சுட்டு நல்லா படிச்சு ஃபர்ஸ்ட் நம்ம குவாலிஃபை ஆகும். நாலேஜ் இஸ் த பவர். நாலேஜ் வந்து மேக் யூ டு ஃபீல் குட். ஸோ அந்த வரைக்கும் நீங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ண வேண்டியது, சின்சியராக இருக்கும், நல்லா தூங்க வேண்டியது, கிளாஸ் பண்ண வேண்டியது. இந்த நிகழ்ச்சியோட கடைசி கேள்வியாக ஒன்று கேட்கிறேன் சார். அம்மா அப்பா ஒரு சார் ராயல் சார் இவங்க பற்றி நீங்கள் பேசிக்கிட்டு சார், இந்த சகோதரர்கள் இந்த சகோதரி எந்த அளவு ஒரு முக்கியத்துவம் கொடுத்தாங்க சார். அதுக்கு முன்னாடி நான் சொல்ல வேண்டியது மனைவி, குழந்தைகள் இருக்கிறோம். மனைவி அவங்க கார்த்திகா டெர்மட்டாலஜிஸ்ட், டெர்மட்டோ சர்ஜன், ஸ்கின் ஸ்பெஷலிஸ்ட். ஸோ அவங்களுக்கு கோயம்புத்தூர் தான் ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க. நம்ம ருட்டீனாக வில்லேஜ் எல்லாம் கூட சொல்லுவாங்க மனைவி சொல் மந்திரம்லாம் சொல்லுவாங்க. மந்திரங்களை தவிர இது மகா மந்திரம் அப்படின்னு சொல்றது நம்ம சிலர்லாம் பாசிட்டிவ் எடுத்து நல்லா இது பண்ணாங்க. அந்த
போகிஸ் இருப்பாங்க. நிறைய டாக்டர் ஃபேமிலிலாம் பார்த்தீங்கன்னா மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் நிறைய டிஸ்பேண்டில் ஃபேமிலிலாம் இருக்கு. அந்த வகையில் அதே கார்டியக் சர்ஜரி ஒரு பில்ட் பண்ணும்போது இது வந்து ஹைலி ஸ்ட்ரெஸ்ஃபுல் ஆன் டேபிள் ஆஃப் டேபிள் சப்ஸ்டிடியூட். இதில் நீங்கள் ஃபேமிலி பேலன்ஸ் பண்ணணும்னா உங்களுக்கு இந்த லைஃப் ஒர்க் பேலன்ஸ் இருந்தாலும் ஹாப்பி லைஃப். ஸோ அது மாதிரி இதுக்கு மேலே ஒர்க் லைஃப் பேலன்ஸ் வந்து நம்ம நல்லா இது பண்ணணும். குழந்தைங்கள நல்லா படித்து அவங்களுக்கு ஒரு ஸ்டெபிலிட்டி கொண்டு வரணும்னா நீங்கள் வந்து அந்த குவாலிட்டி டைம் வந்து ஸ்பெண்ட் வித் ஃபேமிலி. இது நான் பிஹாஃப் ஆஃப் மீ அண்ட் எக்ஸ்பெக்ட் மை ஓன் கொலீக்ஸ். நீங்கள் ஒர்க்னு ஹாஸ்பிட்டல் இது போகும்போது அந்த ஸ்ட்ரெஸ் ரொம்ப அதிகமாகிட்டு இருக்கும்போது லைக் யூ சம்டைம்ஸ் மிஸ் தி ஆப்பர்ச்சுனிட்டி டு பி வித் யுவர் ஃபேமிலி, வித் யுவர் கிட்ஸ், வித் யுவர் க்ளோஸ் அசோசியேட் ஃபார் குவாலிட்டி ஆஃப் டைம், குவாலிட்டி லைஃப். ஸோ அது வந்து ஃபர்ஸ்ட். சகோதரர் நான் ஆக்சுவலாக என் கூட பிறந்த தம்பிங்க எல்லாருமே பேர் ஒரு டாக்டர் பேராமெடிக்கல் ஆகணும்னு தான் ரொம்ப இது பண்ணேன். என் சிஸ்டரே வந்து நான் ராமசாரம் படிக்கும்போது அங்கே வச்சு அவங்களுக்கு அந்த செக்ரட்டரி இருக்குது, இந்த மெடிக்கல் இதில் அந்த காலத்தில் இந்த மாதிரி கோர்ஸ்லாம் இல்லை. அப்போ வந்து வார் மேனேஜ்மெண்ட் ஒரு கோர்ஸ் இருக்குது, அதை தான் அவங்க படித்தாங்க. என் கூட இருந்து தான் படித்தாங்க. அப்புறம் இஸ் பிகம் குவாலிஃபைட் இன் டீச்சிங். இப்போ டீச்சிங் இதில் போயிட்டு அவங்க சரி நான் என்னுடைய ஜேர்னி மாரி தான் அவங்க வந்து நினச்சி முடிச்சு இப்போ வந்து ஒரு டீச்சிங் ப்ரொஃபஷனல் ஆகி இப்போ நம்ம இது கொஞ்சம் மேனேஜ் பண்ணிட்டு இருக்காங்க. பிரதர்ஸ் வந்து அதே போகலாம். ஒருத்தர் லாபா நிறையா கூடிய இருந்தார், என் கூடிய படித்தார். ஒரு நாள் வாக்கிங் போயிட்டு வந்து பேப்பர் பார்க்கும்போது அந்த லா என்ட்ரன்ஸ் இருந்தது. அதை பார்த்து அதுதான் ஸ்டேட் இஸ் லைஃப் இருக்குது. நம்ம சென்னை ப்ராக்டிஸிங் லைஃப். இன்னொருத்தர் வந்து பிஹெச்டி ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி பண்ணியிருக்காரு. இன்னொருத்தருமே அது கெமிஸ்ட்ரி முடிச்சுட்டு சேர்த்து அக்கௌண்ட் வச்சு கட்டிருக்காரு. ஸோ லைஃப் வந்து டேக்கன் இன் டிஃப்ரெண்ட் டைரக்ஷன் ஃபார் டிஃப்ரெண்ட் பீப்புள் பட் ஆல் இன் த சேம் ஷிஃப்ட். வாழ்க்கை பயணத்தில் எல்லாம் ஒரே இதில் இருந்தாலும் டிஃப்ரெண்ட் டைரக்ஷன். சார் அதாவது சார் எனக்கே ஃபர்ஸ்ட் உங்க ஊர் பேர் கேள்விப்படும் போது கடவுள் தெரியும் சார், சேர்த்து இருக்க போதே தெரியும். அதுக்கு மேலே நீங்க உள்ள போயிட்டு பெரிய நகரம்னு சொன்னீங்கன்னா யாருக்குமே அந்த அளவுக்கு தெரியும் சார். அந்த பெரிய நகரம்ன்ற ஒரு ரொம்ப சின்ன கிராமத்துல இருந்து வந்துட்டு இப்போ உங்களோட முகவரி வந்து ரேஸ் கோர்ஸ்ல இருக்கீங்க சார். ரேஸ் கோர்ஸ்ல வந்துட்டு அதாவது நம்ம சென்னை ரேஸ் கோர்ஸ்னா வந்து அங்க மிகப்பெரிய விவிஐபிஸ் இருக்கிற ஒரு பட்டாளம் கிரௌட் இருக்கிற ஒரு ஏரியா சார். அதே மாதிரி இப்ப கோயம்புத்தூர்னு பாத்தீங்கன்னா மிக முக்கியமான ஆட்கள் வசிக்கக்கூடிய ஒரு விவிஐபி ரெசிடென்சியல் வந்து ரேஸ் கோர்ஸ் சார். நிறைய பேர் ரேஸ் கோர்ஸ்ல போய் வாக்கிங் போக முடியும், இது பண்ணாங்க தவிர அங்க போய் தங்குறதுக்கான வாய்ப்பு வந்து எல்லாருக்கும் கிடைக்காது. ஏன்னா ரொம்ப ரொம்ப சின்ன ஒரு பிளேஸ், ரொம்ப செக்யூரான ஒரு இடம் சார் அது. ஸோ அந்த ஒரு சின்ன கிராமத்துல இருந்து வந்துட்டு உங்களோட வளர்ச்சி வந்து இவ்வளவு பெருசு ரேஸ் கோர்ஸ்ல உங்க முகவரி வச்சுக்கிற அளவு வளர்ந்துருக்கு அப்படின்றத நீங்க இப்ப எப்படி சார் ஃபீல் பண்றீங்க? அதுக்கு மேம் எந்த அளவுக்கு சார் உங்களுக்கு வந்துட்டு ஒரு பெரிய சப்போர்ட்டா இருந்திருக்காங்க? இந்த வளர்ச்சி இந்த ஃபீலிங்க்கு நான் 2 விஷயம் சொன்னேன். ராமச்சந்திரனுடைய வளர்ப்பு அங்கே நான் பார்த்த அந்த இன்ஸ்பிரேஷன். இன்னொன்று பிஎஸ்சி இன்ஸ்டியூட் மெடிக்கல்ஸ், பிஎஸ்சி சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல். ஏன்னா அது வந்து என்னுடைய செகண்ட் ஹோம் மாரி. வாழ்க்கையில மோர் தென் 50% ஸ்பெண்ட் பண்ணணும் அந்த பிஎஸ்சி ஹாஸ்பிட்டல் கேம்பஸ் பண்ணியிருக்கோம். அதுவும் வந்து போஸ்ட் டேஸ் ஒரு 15 years பேக் தான் ஃபுல் டைம் ஹாஸ்பிட்டலே தான் இருக்கு. டெடிக்கேட்டட். நாம் என்ன அந்த டெடிக்கேஷன் கொடுத்தோமோ அதுக்கு இன்ஸ்டியூட் நமக்கு ஃபீட்பேக் கொடுத்துருக்கு, நமக்கு சப்போர்ட் பண்ணிருக்கு. இதெல்லாம் இருந்ததுனால தான் நம்ம நீங்க சொன்ன இந்த ஒரு உள்கிராமத்துல ஒரு களிமண் மாதிரி இருந்து அது பாண்டமாகி அந்த பாண்டம் வந்து வண்ணம் தீட்டப்பட்டு இன்னைக்கு ஒரு உபயோகமான பொருளா இந்த ஏரியாவில் கோயம்புத்தூர் இந்த லைஃப் இதுதான். என்னுடைய ஃபாதர்லாம் மதர்லாவும் நிறைய சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. நடராஜன், அவங்க சரோஜா, இவங்க மதுக்கரையில் ஹாஸ்பிட்டல் வச்சிருக்காங்க, இந்த நியர்பை இருந்தான். ஸோ இவங்களுடைய பல வகையான சப்போர்ட் இதெல்லாம் சேர்ந்து இங்கே ஒய்ஃப் கார்த்திகா இப்போ வந்து ஒரு கம்ஃபர்டபுளான ஜேர்னியை கண்டினியூ பண்ணிட்டு இருக்கோம். நான் என்ன சொல்ல விரும்புறேன்னா, ஏன் இதை வந்து நம்ம ஒரு நிகழ்ச்சியா தொகுத்து வழங்கணும்னாங்க, செலிபிரிட்டின்னு சொல்றவங்க எல்லாம் இன் ஜெனரல் பார்த்தீங்கன்னா சினிஃபீல்டு இருக்கவங்க தான். நீ பொங்கலுக்கு பார்த்தீங்கன்னா பொங்கலுக்கு நிறைய செலிபிரிட்டி வச்சு பேசிட்டு இருப்பாங்க. அந்த இயர்ல டாப் பர்ஃபார்ம் பண்ணவங்க அந்த இயர்ல இருக்கவங்க சினிஃபீல்டு, அது மியூசிக்கா இருக்கட்டும், ஆக்டிங்கா இருக்கட்டும், டைரக்டிங் இருக்கட்டும், இந்த குரு ரைட்டர்ஸ் வச்சு செலிபிரேஷன் இருக்கு. டாக்டர் வச்சு பண்றது இன் ஜெனரல் என்எஃப்சினோ மற்ற டாக்டர் அவங்க ப்ரமோட் பண்ண முடியாது இருந்தா போதும். இதை மாதிரி இதை நாம வெளியில கொண்டாடலாம், டிரான்ஸ்பரண்ட் ஆகலாம். எதிர்காலத்துல வர்ற நியூ ஜெனரேஷன் இப்போ டாக்டர் படிப்புனாலே டிஃப்ரெண்டான ஃபீலிங் டிஃப்ரெண்ட்லாம் வந்துருச்சு. இவங்களுக்குலாம் இது மாரி ஒரு உட்கிராமத்துலேருந்து ஒரு இதுக்கு வந்து ஒரு ஸ்பெஷாலிட்டி ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறவங்க நம்ம அறிமுகப்படுத்தலாம். இது வந்து நான் ஆரம்பிச்சு இந்த அட்வர்டைஸ்மெண்ட் அறிமுகம் நம்மளை பார்த்து நம்மளை இன்ஸ்பயர் பண்ணி நம்ம
பார்த்த இன்னும் பல பேர் நம்ம டிஸ்ட்ரிக்ட் இனிமேல் நம்ம டிஸ்ட்ரிக்ட் இன்னமும் வந்து வளர்ச்சி அடையக்கூடியதுதான் இன்னும் வளர்ந்த ஒரு மாவட்டமா மாறி வளர்ச்சி இல்லைன்னு சொல்ல மாட்டேன், பட் வளர்ச்சி இன்னும் போதில்லை. இதுக்கெல்லாம் வேணா நம்மளால நிறைய பேர் ஒவ்வொரு கிராமத்துல இருந்தும் வரணும், உருவாக்கணும். அப்பதான் வந்து the whole society அந்த வகையில பார்க்கும்போதுங்க will be thankful to the whole society and our own parents, our spouse, நம்மளுடைய சப்போர்ட்ல இருக்கிற அத்தனை பேர், ஆசிரியர்கள் பெரிய அத்தனை பேருக்கும் எனக்கு மனமார்ந்த நன்றி. இந்த பொங்கல் நாள்ல வேற ஏதாவது உங்களோட பிஸி ஷெட்யூல்ல இந்த மாதிரி ஒரு நேர்காணலுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு ஒப்புதல் எங்களுக்கு கொடுத்து நீங்க கூட இணைந்து மிக்க நன்றி. நன்றி பிரதீஷ். நாம இப்போ நான் எப்பவுமே ஒரு நேர்காணலா இருக்கட்டும், கலந்துரையாடலா இருக்கட்டும், ஒரு கவிதையோடு முடிக்கிறதா என்னுடைய ஒரு கண்டிப்பா படிச்ச பழக்கம். இதுல கவிதை எடுக்கிறது தான் இப்போ இதுல தயக்கம். பர்ஃபெக்டா வந்துச்சுங்க, எடுத்ததுல வந்துச்சு. சரி, நான் இப்ப ஒரு 1/2 மணி நேரமும் 45 மினிட்ஸ் பேசினதுனுடைய ஒரு கவிதை சுருக்கம் இது. காலச்சுவடுகள் திரும்பி பார்க்கின்றேன், நான் யார்? ஓலை குடிசையில் பிறந்து மாட்டு தொழுவத்தில் தவழ்ந்து ஆட்டு மந்தையில் வளர்ந்து கோவணம் அணிந்து ஏத்தம் இறைத்து நெற்பயிர் களை காத்து மாட்டை ஒரு கையில் இட்டு ஏட்டை மறு கையில் ஏந்தி மந்த வெளியில் மனப்பாடம் செய்து ஓர் சட்டைக்கு மாசட்டை இல்லா ஈரமணிந்து கால் கடக்க நடந்து கால்வயிறு உணவுண்டு காலமெல்லாம் கற்ற கல்வியாய் நாணம் வளர்த்து பேதையில்லா மனதுடன் பயனும் வாழ்வுமாய் யான் நீட்டில்லாத காலத்தே இமாலய வெற்றியாய் மருத்துவ மாணவனாகி படித்தது எம்பிபிஎஸ் பிடித்ததோ ஏற்கலப்பை. படித்தது எம்பிபிஎஸ் பிடித்ததோ ஏற்கலப்பை. இதை பாத்தீங்கன்னா இந்த கவிதைகள் ரொம்ப ஸ்ட்ராங்கான. நம்ம படிச்சது எம்பிபிஎஸ், அப்ப நம்ம பிடிச்சது நமக்கு பிடிச்சது ரெண்டுமே ஏற்கலப்பை. விவசாயம் நீட்டில்லாத காலத்தை இமாலய வெற்றியாய் மருத்துவ மாணவனாகி. இது ரொம்ப அந்த காலத்துல நீட் இல்லை, ஆனா இமாலய வெற்றி நம்ம அந்த இதை எழுத்து. பிஞ்சை உடையும் வற்றிய வயிறையும் மறைக்க வெள்ளை கோட்டணிந்து. இது என்னுடைய ரொம்ப கீழ எழுதின ஒரு நடை. பிஞ்ச உடை, அப்போ வந்து ஒயிட் ஷர்ட் பிளாக் பேண்ட் தான் போடணும். இதுதான் 7 days in a week. ஹாஸ்பிட்டலுக்கு போனாலும் அதான் போடணும். 2 சட்டை 1 சட்டை வச்சே காலத்தை ஓட்டிருக்கோம். அப்ப அதை மறைக்கிறதுக்கு ஒரு கோட்டு தான் வந்து அந்த நாள் தான் இன்னைக்கு அந்த கோட்டை விடாம போட்டுருக்குது. ஏன்னா இட்ஸ் ஹெல்ப் இன் யுவர் ஸ்டூடெண்ட் பீரியட் இன் யுவர் ப்ரோக்ரஸ் வித்தவுட் எனி ஷேடான ஸ்டெயின் வித் யூ. அதுதான் பிஞ்ச உடையும் பற்றிய வயிறையும் மறைக்க வெள்ளை கோட்டணிந்து. அப்ப பார்த்தா விலவிலன்னு இருக்கும், சாப்பிடாத ஒரு அந்த இதுல பஞ்சத்துல அடிப்பட்டா இருக்கும். அது மாதிரி அப்ப கோட்டு பட்டா உங்களுக்கும் ஒரு அப்பியரன்ஸ் ஒரு இது வருங்கிறதுனாலதான் இதை நான் ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்லியிருக்கேன். விடியலை தேடி தேடி ஓடிய காலம் 10 ஆண்டுகள். அது அந்த படிப்பினுடைய சூழ்நிலைக்கு வந்து அந்த ஜேர்னி 10 ஆண்டுகள். திரும்பி பார்த்தால் சுகமான சுமைகள். 10 ஆண்டு படிச்ச பிறகு நீங்க போனீங்கன்னா ஒரு வேலை கிடைக்குமா, வேலைக்கான ஊதியம் கிடைக்குமா, அதே தொடர்ந்து பண்ண முடியுமா, அதெல்லாம் பெரிய கொஸ்டின். அது இந்த காலத்துல இன்னும் அதிகமாயிடுச்சு. இப்போ இந்த 35 ஆண்டு காலத்துல டாக்டர்ஸ்க்கு நிறைய உருவாகிறதுக்கு நிறைய இன்ஸ்டிடியூஷன் வந்துருச்சு. அப்போ 10 மெடிக்கல் காலேஜ் இருக்கிறது இப்போ மோர் தென் 30 மெடிக்கல் காலேஜ் வந்துருச்சு. ஸோ அதுக்கான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி பிளேஸ்மெண்ட் வந்து ரொம்ப டைட் ஆகிட்டே வருது. பெற்றோரின் ஆசையும் படித்தின் பயணமும் ரயில் பாதையாகி பயணங்கள் முடிவதில்லை. இதுதான் நம்ம பயணம் இன்னும் போயிட்டு இருக்கு. நாம நினைச்சது பெற்றோர்கள் நினைச்சதெல்லாம் இன்னும் முடியாமையே பேரலா போயிட்டு இருக்கு. அதான் ரயில் பயணம். ஸோ இதுதான் நாம இந்த ஒரு 6 மணி நேரம் பேசினுடைய கதை சுருக்கம், கவிதை சுருக்கமா சொல்லுவேன். நேரத்துக்கு நன்றி. நன்றி, அனைவருக்கும் நன்றி.